பிரதீப் சார், உங்களோட நடிப்பை வந்து நிறைய பேர் வந்து தனுஷ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னா நிறைய போட்டி இருக்கு. இந்த படம் 21 ரிலீஸ் ஆகுது. தனுஷ் டைரக்ட் பண்ண 20 படமும் இன்னைக்கு 21 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல வந்து உங்களுக்கு துணையா வந்து விக்னேஷ் சிவன், சிம்பிள்லாம் வேற இருக்காங்க. இந்த போட்டியை எப்படி பாக்குறீங்க? ஓகே சார், நல்லா இருக்கு சார். இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்துல நான் யோசிக்கல. பயங்கரமா இருக்கு. எங்கேயுமே போட்டி இல்லை சார், இது போட்டியே இல்லை. அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு. நாங்கள் 14 தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தோம். அஜித் சார் படம் வந்துச்சு. அதனால நல்ல இன்னும் பெட்டரான ஓப்பனிங்காகவும் ஸ்க்ரீன்ஸ்க்காகவும் 21 புஷ் பண்ணோம். ஐ திங்க் அதே ரீசனுக்காக தான் அவங்களும் புஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான் சார். டேரக்டர் சார், சார் இது மாதிரி பிரதீப் ரங்கநாதன் வச்சு டிராகன்னா என்ன? ஏன்னா டிராகன் வந்து வெளியில தான் சொல்லுவாங்க, சைனா மொழியில தான் டிராகன் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து டிராகனே கிடையாது. இங்க வந்து வச்சுக்க காரணம் என்ன சார்? அதுதான் ஃபர்ஸ்ட் படத்தோட 5 நிமிஷம் சார். ஆக்சுவலா இப்போ இந்த ட்ரெய்லர்லயே அதை வச்சு ஒரு கட்டு இருந்தது. ஆனா அது சொன்னா வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணல, அது என்ன டிராகன் அப்படின்னு. பட் டிராகன்றது மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம காலேஜ் படிக்கும்போது நீங்க எல்லாருமே ஒரு பீரியட்ல எல்லா காலேஜ் படிச்சாலும் ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரு ஆகும்போது ஒருத்தனை பத்தி பேசுவாங்க, டே அந்த சீனியரா பயங்கரமான அராஜகம் பிடிச்சவன்டா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க கூட க்ளோஸா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்தா ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், சீனா சுத்துவாரு. ஆனா காலேஜ் விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கு அப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க அவங்க யாருமே வந்து கண்ணில் படமாட்டாங்க. சொன்ன மாதிரிதான் இப்போ மிஷ்கின் இந்த இதுல சொல்லி ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு 4 செவத்துக்குள்ள அந்த காலேஜ் காம்பவுண்ட்குள்ள கெத்தா இருக்கிற ஒரு பையன், அதாவது ஹீரோவா இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஜீரோவா மாறும். அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்றது தான் டிராகன். ஸோ டிராகன்றது இப்போ எப்படி சொல்றது, இப்போ அந்த பேருன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி. இப்போ நான் காலேஜ்ல உள்ள என்ட்ரு ஆகும்போது ஐடி சிவான்னு ஒருத்தர் இருந்தார். எல்லாரும் ஐடி சிவான்னு வாங்க, அந்த ரேகிங்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு நான் போய் ஐடி சிவா கிட்டே ஐடி சிவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு தொங்க விட்டாங்க தலைகீழ். ஸோ அந்த மாதிரி இப்போ டிராகன்றது ஒரு கேரக்டர். அதுல வந்து டிராகன்னா கொஞ்சம் ஃபயரா இருக்கும் பேர், கரெக்டா? அதனால அந்த பேருக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது ரொம்ப சர்ப்ரைஸ் அழகா இருக்கும், நீங்க பாருங்க. அதே சைக்கலாஜிக்கலா அந்த கேரக்டர் ஏன் அப்படி உருவாரன்றதும் படத்துல இருக்கு. நீங்க ஓமை கடவுளை உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதுல இருக்கிற இது வந்துட்டு இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ஒரு அழகான ஒரு இதோட வரும். டிராகன் ஏன் அப்படின்னு அந்த வார்த்தை வை டிராகன், அதுக்கான இது ஃபர்ஸ்ட் 3-4 மினிட்ஸ் சார். ஆச்சு சார், ஹியர் ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ட்ரைலர் நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். இந்த படம் இதை சொல்ல உங்களுக்கு ஃபீல் குட் மூவி ஓமை கடவுளே. இந்த படம் டேக்அவே என்னவா இருக்கும் சார்? ஒரு ஸ்டூடெண்டோட ஃபெயிலியரை காட்டுறோமா இல்லை சக்ஸஸை காட்டுறோமா? என்ன மாதிரியான இது? சக்சஸ் பத்தி பேசணும் சார். இந்த படத்துல சக்சஸ்னா என்னன்னு பேசணும். இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு வந்து 1 லட்சம் சம்பளம் வாங்குறவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா தெரியும். 1 லட்சம் வாங்குறவருக்கு 1 கோடி வாங்குறது சக்சஸ்ஃபுல்லா தெரியும். 1 கோடி வாங்குறதுக்கு 10 கோடி வாங்குறது சக்சஸ்ஃபுல். ஸோ காசால சக்சஸ் மெஷர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பண்ண முடியாது. அப்போ சக்சஸ்னா என்ன, வாட் இஸ் சக்சஸ்? அப்போ ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் சக்சஸ்ஃபுல் இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த படம். நீங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அது நேர்மையா சம்பாதிச்சு அதை உங்க சுத்தி இருக்கவங்களையும் நல்லா பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் அப்படின்ற பேசுற ஒரு படம் தான் டிராகன். இது தட்ஸ் வை இட்ஸ் a very family entertainer because it talks about family and the importance of family. Thank you. ஒரு நிமிஷம். ரங்கநாதன் எங்க அப்பா பேர் சார், பிரதீப் என் பேரு. பிரதீப் சார். பிரதீப் சார் கேள்வி, இப்போ நீங்க லவ் டுடே படம் கொடுத்தீங்க, பெரிய சக்சஸ் ஹீரோவா நடிச்சீங்க. பட் பெரிய சக்சஸ் கொடுத்த நீங்க வந்து தொடர்ச்சியா ஹீரோவா நடிக்க போறீங்களா இல்ல படங்கள் டைரக்ட் பண்ண போறீங்களா? எந்த முடிவு எடுத்திருக்கீங்க சொல்லுங்க. இப்போதைக்கு 3 படம் நடிச்சிட்டு இருக்கேன் சார். அந்த 3 படம் முடியும் போது அந்த டைம்ல என்ன தோணுதோ, நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஐடியில் இருந்தேன், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், டைரக்ட் பண்ணேன். நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடித்தேன். இப்போதைக்கு 3 படம் நடிக்கிறேன். அந்த டைமில் தான் டெசிஷன். ஐ திங்க் நடிக்கிறது கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். டைரக்ஷனும் அப்பப்போ ஒரு கதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, 2 வருஷம் அந்த மாதிரி எழுதுறதுக்கு டைம் ஆகுது. ஸோ அதனால்
இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டைரக்ட் பண்ணும்போது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டைரக்ட் பண்ணேன்னா அதுக்கு நடுவில் நான் நடிச்சிட்டு இருப்பேன். சார் சார் பிரதீப் சார், சார் பார்க்கறதுக்கு தனுஷ் சார் மாதிரி அழகா இருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். இங்க சார், அப்புறம் உங்களோட ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருக்கு. உங்களோட டைலாக் மாடுலேஷன் வந்து எஸ் சூர்யா சார் மாதிரி நடிப்பு அரக்கன் மாதிரி இருக்கு. வரக்கூடிய படங்கள்ல உங்களுடைய மாடுலேஷன் விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா சார்? மைக்கு முன்னாடி டைரக்ட் சார், இது வந்து இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் கரெக்டான ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குறது வந்து இப்போ அப்படி இப்போ இப்படி 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 மாறிட்டு இருக்குமான்ற மாதிரி. என்னன்னா இப்போ நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும்போது ஒரு விதமாக நடித்தேன். உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர், கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் அப்படி இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக டிராகனில் வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது. ரொம்ப வித்தியாசமா நான் கிட்டத்தட்ட டைரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவார், அதை தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கேரக்டர் தான் டிராகன்றவன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் திமிரு பிடிச்ச மாதிரி இருப்பான். ஸோ அந்த அந்த விதமாக தான் அதை நடித்து ட்ரை பண்ணேன். ஸோ இனிமே வர படத்தில் அந்த டைரக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுவேன். சார் இப்போ வந்து நான் கேட்குறது வந்து முத்த காட்சி பற்றி சார். என்னன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் ஜெயம் ரவி சார் வந்து நீங்கள் முத்தம் கொடுக்க விடல, செகண்ட் படத்தில் வந்து கடைசி சீனில் வந்து முத்தம் கொடுத்தீங்க. இப்போ இந்த படத்துல வந்து 2 முட்டையும் வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க. அது டேரக்டர் வச்சாரா இல்லை நீங்களா ஃபிக்ஸ் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து அந்த கோமாளி படத்துல வந்து கிஸ் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. அவர் கிஸ் பண்ணுவாரு, அதனால அடிப்பாங்க, அதனால ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும்ன்ற மாதிரி. ஆனா சார் வந்து வேணான்னு சொன்னாங்க. அந்த கிஸ் வந்து நம்ம எடுக்க வேணாம், சீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் லவ் டுடே பொறுத்த வரைக்கும் கிஸ் இல்லை, அது சீட் பண்ணி எடுத்தது தான். அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டைரக்டர்கிட்ட வேணாம்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஹி ஃபெல்ட் அந்த கதைக்கு ஆக்சுவலா படத்தோட கதையில வரும் அது. அந்த மாதிரி ஒரு ட்ரீம் பண்ணுவாங்க. அந்த ட்ரீம் அது அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அவர் சொன்னது அது பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இல்லை நண்பர்னால வந்து முழுமையா உரிமை எடுத்துக்கினாரா சார்? நான் இப்போ என்னோட ஓமை கடவுளை பார்த்துருக்கீங்களா? அதோட கிளைமேக்ஸ்ல கோர்ட்ல கிஸ் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் சார். அவன் வந்து ஹீரோ வந்து ஒரு அந்த பொண்ணை பார்த்தா ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொன்ன ஒருத்தன் வந்துட்டு கடைசியா அந்த பொண்ணை கிஸ் அடிக்கிறதுல 1000 ஒரு 20 பேஜ் டைலாக் அந்த ஒரு கிஸ்ல இருக்கு சார். அதை வந்து கிராஸாவோ அதை வந்து இதனால வந்து படத்தை இது பண்ணலாமோ அந்த மாதிரி கிடையாது சார். அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் அவன் சொன்ன மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் வேணாங்காரு, நான் தான் சொன்னேன் எனக்கு அது வேணும். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே இட் ஷோஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ். நம்ம எல்லாருமே கிஸ் பண்றது தானே சார், அப்புறம் என்ன சார்? அதனாலதான் இதை வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு கிஸ் தான் போட்டு அது எல்லாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது சார். ஒரு அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் இருக்காது சார். அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்டர்ஸ் ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபிள் டூயிங் இட். அதுக்கு மேல அதுல எந்த விதமான இதுவுமே இல்லை சார். அர்ச்சனா மேடம், ஒரே விஷயம் பாலன், ஒரு விஷயம். டைரக்ட் சார், இதுவும் ஒரு கல்லூரி படம், இது என்ன புதுசா இருக்கு? அதான் சார், இது வந்து கல்லூரி படம்ன்றது வந்து மட்டும் கிடையாது சார். இது வந்து கல்லூரி முடிச்ச ஒரு மாணவன், அதுக்கப்புறம் இப்ப சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் கல்லூரியில இருந்து ஆட்டம் போட்டு வெளியே போன ஒருத்தன், ஒரு 4 செவத்துக்குள்ள ஹீரோவா இருக்க ஒருத்தன் ரியல் லைஃபை ஃபேஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்றதுதான் கதை சார். அர்ச்சனா மேடம், காலேஜ்குள்ள இருக்கு. அர்ச்சனா மேடம், முந்திலாம் ஏஜிஎஸ் படம்னாலே கல்பாத்தி பிரதர்ஸ் 3 பேர் வருவாங்க. இப்போ எல்லாமே கல்பாத்தி சிஸ்டர் நீங்க 2 பேர் வரீங்க. அதனால ப்ரொடியூசரா கேட்குறோம், சக்சஸ் ரேட் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு, போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஹீரோவோட சம்பளம் வந்து பல மடங்கு கூடுது அப்படிங்காங்க. லவ் டுடேக்கு அப்புறம் இவர் பல மடங்கு இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கினாரா? நாங்கள் நம்பர்ஸ் கேட்க மாட்டோம், உண்மையா இல்லை. அப்பெல்லாம் எங்களுக்கு என்ன ஆசையோ அது கொடுக்குறோம், அவருக்கு என்ன வேணுமோ அது பிட்வீன் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் தான் எப்பவுமே. ஒரே நிமிஷம், மைக் கொடுங்க. மைக். நீங்க ஆக்சுவலா இயக்குனர், இந்த இயக்குனர் எப்படி உங்களை இயக்கியிருக்காரு? அவரு நடிகரா நடிச்சிருக்காரா இல்ல இயக்குனராவே நடிச்சிருக்காரா? இயக்குனர் நடிச்சிருக்காரு, அது எனக்கு லாஸ்டா புரியல. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு பதில் சொல்றேன். டைரக்டர்னா ஒரு போர்ஷன்ல இப்படிதான் நடிக்கணும் அவர் சொல்லுவாங்க. நீங்களும் இயக்குனர் தானே,
ஆக்சுவலா அவர் சொன்னது உங்க வாங்கிட்டீங்களா, நடிகரா நீங்க ட்ரை பண்ணீங்களா, இல்ல இயக்குனராவே ட்ரை பண்ணீங்களான்னு கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. இல்ல முழுக்க முழுக்க அவரு தான். அவரு அப்படி விட மாட்டாரு. நானும் வந்து ஆரம்பத்துல வரும்போது சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, அப்படியே போய் அப்படியே போடுவோம், 2 டைலாக் போடுவோம், கவுண்டர் போடுவோம், ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைச்சேன். நம்ம இஷ்டப்படி லைட்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது முதல் நாள்ல எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன் ஏன் இது இல்லையே டைலாக் அப்படின்னு வந்துட்டாரு. இல்ல இது ஒரே ஒரு மானிய தேனி தானே அப்படின்னா, இல்ல அது இந்த கேரக்டர் இப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். என்ன அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுங்க. அது என் ஆக்டிங்ல மட்டும் இல்லை, எடிட்டிங்கோ, மியூசிக்கோ, இல்லை சினிமோட்டோகிராஃபியோ, ஒருத்தங்க போடுற ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு. முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாரோ அதை தான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் என்னோட நான் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும். ஏன்னா அவர் என்னை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஒன்றுமே பண்ணார். எனக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அவர் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க அவரோட இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் உங்களை தான் ஃபாலோ பண்றாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும் பொழுது படம் முழுக்க வாயில சிகரெட் தான் வச்சிருக்கீங்க, நடுவில் தண்ணி வச்சிருக்கீங்க. இதை கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு நீங்க சொன்னீங்களா, இல்லை இனிமே அதிகமா நடிப்பீங்களா அந்த மாதிரி சிகரெட் வச்சுக்கிட்டு? இது டைரக்டர் நீங்களும் சொல்லலாம், டைரக்டரும் சொல்லலாம். இல்ல நான் ப்ரொடியூசரா சொல்றேன். நிறைய வாங்கி அதனாலதான் அந்த படத்தை பார்க்கணும் எல்லாருமே. காலேஜ்ல போற பசங்க, இது மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிற பசங்க எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்துல வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டா நாங்க ஒரு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். இட்ஸ் a very meaningful film. It's not a silly college film கிடையாது. மிஸ்டர் அஸ்வத் ஆக்சுவலி ஓமை கடவுளே இங்க ஓமை கடவுளை வந்த டைம்ல தான் இந்த டிவோர்சஸ் வந்து அதிகமா பூம் ஆச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் அதுல பெரிய சேஞ்சஸ் எல்லாம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஆனா உங்களோட மூவி இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு மெசேஜாவே நிக்குது. அந்த மாதிரி இந்த மூவி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பிரச்சனை அல்லது ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போதா? எதுவும் எனி மெசேஜஸ் வில் யூ கோனா கன்வே அந்த மாதிரியா? மேம், வித் ரெஸ்பெக்ட் டு விமன் ரிலேஷன்ஷிப் இந்த படத்துல நிறைய இருக்கு மேம். ஆனா அது ப்ரையாரிட்டி, அது மட்டும் ப்ரையாரிட்டி கிடையாது. ஏன்னா ஓமை கடவுளே இஸ் பியூர்லி ஆன் லவ் ரிலேஷன்ஷிப் ட்ராமா. இது ரிலேஷன்ஷிப் ட்ராமா மட்டும் கிடையாது. ஆனா நீங்க கேட்குற அந்த ரிலேஷன்ஷிப் ஆங்கிளை வந்து பர்ஃபெக்டா வந்துட்டு இந்த படத்துல ஹேண்டில் பண்ணிருக்கோம். என்ன மாதிரி சொல்லலாம்னா, இப்போ ஒரு எக்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்ற விஷயமும் இந்த படத்துல வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்கு. ஆஸ் அ விமன் யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி தட் சீயிங் திஸ் ஃபிலிம். அதே மாதிரி இப்போ நீங்க அந்த இது கேட்டீங்கல்ல, அந்த சுண்டி விடுறதெல்லாம், அதுக்கான அடிலாம் இருக்கு அவருக்கு இந்த படத்துல. படம் பார்க்கும்போது தெரியும். அப்படி உங்களுக்கு சொல்லணும்னா படத்துல ஒரு போர்ஷன் மேல அது இருக்கவே இருக்காது சார். அது இட் இஸ் டு ஷோ. நான் ஒன்று சொல்றேன்ல, நம்ம நல்லவனா இருந்தவன் நல்லவனா மாறினான் அப்படின்றது கதை இல்லை. கொஞ்சம் இப்படி இருந்தவன் இப்படி மாறுறான், ஆர்க்கு தான் கதை. ஸோ அந்த ஆர்க்ல அவனை எப்படி காட்டுறோன்றது தான் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு படம் பார்க்கும்போது நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாவே கண்ணில் உங்களுக்கு தெரியாது. ஒண்ணு மேம், அதே மாதிரி நீங்க கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்னதில்ல, சக்சஸ்ன்றதான் இருக்கிறதுல எல்லாருக்குமே பிரச்சனை மேம். வாழ்க்கையில நம்ம எல்லாருமே சக்சஸ் நோக்கி தான் ஓடுறோம். ஸோ அந்த கம்பேரிசன் தான் நம்ம எல்லாருமே வந்து மனசை கஷ்டப்படுது. ஆனா உட்காந்து டீப்பா யோசிச்சு பார்த்தா யார் என்ன சக்சஸ், யார் சக்சஸ்ஃபுல் அப்படிலாம் பேசலாம். அது வந்துட்டு நான் என் அறிவுக்கு என் புரிதலுக்கு ஒரு விஷயத்த ஒன்று சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். வி ஆஸ் எ டீம் அண்ட் இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் அதெல்லாம் நடக்குது. ஸோ நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்றது I have related it to a family angle with respect to success, which you will like it. எனக்கு நான் நம்புறேன் நீங்கள் உங்களுக்கு ஓமை கடவுளே பிடிச்சுன்னு சொன்னதுனால அந்த ஆங்கிள் இந்த படத்தில் இந்த சக்ஸஸ்ன்ற விஷயத்த பேசுறதுல இருக்குங்க. கேட்பீங்க, அது வந்துட்டு நான் சொல்கிறேன் சார். அப்புறமா Pradeep, this is a question to you. You've turned producer for Love Yapa, yeah. One film as director, then an actor, and then within another film you're a producer. How does it feel to be a producer, especially Bollywood வேற போயிருக்கீங்க? நல்லா இருக்கு. ஃப்ராங்கா சொல்லணும்னா அந்த அப்படி வரணும், ப்ரொடியூசர் கார்டில் பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அதை அந்த முயற்சி எடுத்தேன். அது மெயினாக இட்ஸ் நாட் ஃபார் மணி ஆர் எனி திங், பட் டிரெக்ஷன், அதுக்கு ஆக்டிங், ப்ரொடக்ஷன், அது ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹிந்தி படத்தில் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது என்ன மேட்டர்னா, அது இவங்க ஸ்பேஸ் கொடுக்காம நடந்திருக்காது. இப்போ இவங்க கிட்ட இல்லாத காசா நம்ம கொடுத்து வந்து பண்ணுறதுக்கு. ஸோ தேவர் வெரி ஜென்ரஸ் டு எனக்கு இது ஆசை இருக்கு அப்படின்னு அவங்க அகோரம் சார் வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால
அவர் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு, அதனால என் பேர் இப்போ அங்கே இருக்கு. அவ்வளோதான் அதோடது. ஸோ To you, ma'am, you're expanding into Bollywood, and this is your first film into Bollywood. You looking to expand furthermore over there, or is it going to be this is just an experiment that you're testing waters over there? இட் வாஸ் அன் என்ட்ரி பாயிண்ட். ஏன்னா இங்கே வந்து எல்லாருக்கும் ஏஜிஸை தெரியும். ஸோ இது வந்து அண்ட் வி ஆல்சோ ஃபெல்ட் லவ் டுடே பிலாங் டு பிரதீப் as much as it belongs to us. That was the main core behind the whole film. And எங்களுக்கு வந்து we want to tell good stories, so language should not be a barrier. எங்கே போனாலும் நல்ல கதைகள் சொல்லலாம். ஸோ அதனால ஒரு attempt தான் அது. அதுவுமே வந்து we had a co-production with another production house. They were the creative behind. அதுதான் பார்த்தாங்க. ஏன்னா நாங்கள் அந்த டைமில் கோட் இங்கே பண்ணிட்டு இருந்தோம், ப்ளஸ் ட்ராகன். ஸோ ஆர் ஹேண்ட்ஸ் வர் லிட்டில் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வி லேர்ன்ட் அ லாட். இட் வாஸ் அ குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். பட் கண்டிப்பாக படங்கள் பண்ண போகிறோம், ஹிந்தியில், தெலுங்குல, தமிழில், மலையாளம், ஆல் 4 லாங்குவேஜஸ். ஒரு நிமிஷம் நீங்க சொல்லணுமா? இதில் என்ன ஆட் பண்ண விரும்புகிறேன்னா, இந்த ஜேர்னி எங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. இந்த படம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் அன்றைக்கி. அது ஹிந்தியில் ஸ்க்ரீன் பண்ணும்போது நாங்கள் 3 பேருமே உட்காந்துட்டு இருந்தோம். நான், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா எல்லாருமே வந்து உட்காந்துருந்தோம். அவங்க எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்டும், நிறைய பேர் எல்லா செலிப்ரிட்டிஸ் இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட அதை பார்த்துருக்காங்க. சச்சின்லேருந்து சல்மான் கான் சார்லேருந்து, அமர் கான் சார்லேருந்து, ஷாருக் கான் சார்லேருந்து எவ்வளோ பேர் எல்லாம். ஸோ இந்த படம் வந்து எங்களை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை தாண்டி ஏஜிஎஸோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி வெஞ்சர்ன்ற போது இன்னும் எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. சார் பிரதீப் சார் தனுஷ் சார் சாயலே இருக்கீங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஒருவேளை லவ் டுடே பார்த்து தனுஷ் சார் இல்லை இந்த இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாங்களா அந்த சைட்லேருந்து, தனுஷ் சார் சைட்லேருந்து? எனக்கு அவர் விஷஸ் சொல்லியிருக்காருங்க. அவங்க லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு ஸ்ரேயாஸ் அவங்க மேனேஜர் எனக்கு கால் பண்ணி விஷஸ் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். லவ் டுடேக்கு முன்னாடி, கோமாளிக்கு அப்புறமா நாங்கள் 2 தடவை சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் ஓகே